பெஞ்சு ஓஞ்சது மாதிரி உண்மையிலே இன்னைக்கு மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குல்ல. அருவம் உருவமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளம்புதோர் மேடியாக கரணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்று ஒரு திருமணம் வந்த அங்குதித்தனன் விலகமைய என்று ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்து முனவரிகள் பணியை தொடங்க கொண்டேன். கந்தா கடம்பா கதிர் வேலா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வோமானால் எல்லாவித காரியங்களுமே தங்கு தடையின்றி விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடித் தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகைகளை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவன் விலைகளை அகற்றி விடுவான்றனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்கிடுவோம்னே. வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட வீடுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கந்தேனடி பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரசிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணியிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயே மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும். வெகு தொலைவிலிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு அப்படின்றதை போல அந்த வழிபாட்டில் நம்மளும் கலந்து கொண்டு அந்த ஐயனுடைய அருளை பெறணும் சொல்லி விடத்திற்கு வந்திருக்கோம். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் போக முடியுமானே? நான் போகக்கூடிய ஊர் வேறு, அது நின்று போய் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகமா? அது நேற்று நடக்கக்கூடிய ஒரு நாடகத்தை இன்றைக்கு வந்து ஏன்னா மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கு கூட தெரியாது அப்படின்வாங்க. மழை இன்னைக்கு தான் வர அப்படின்னு சொன்னா வந்துருமா? அது எப்படி முடியும்? பிரசவம் இப்பதான் நடக்கும்னா நடந்துருமா? நடக்காதுல்ல. ஒரு நாளைக்கு முன்ன நடக்கும், நடிப்பில்லை நடக்கும். அப்படி கணித்து சொல்ல முடியாது. இறைவனா பார்த்து கொடுக்க நினைக்கிறத இந்த உலகத்துல யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா இறைவன் பார்த்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியுமானு? யாருக்கு என்னென்ன கொடுப்பனை இருக்கு அது நிச்சயம் நடந்து ஆகவே வேண்டும். மூங்கிலுரணிக்கு நம்ம தான் வரணும், நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு அன்றைக்கே எழுதப்பட்ட எழுத்த மாற்ற முடியுமா? அண்ணன் உங்க கரெக்டா 11 மணிக்கு சொல்றாங்க இன்னைக்கு காலையில. அவங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசி 12 மணி இருக்கும். மறையில் அட்வான்ஸ் பண்ணும்போது 12 மணி. அப்புறம் தான் நடிகர்களுக்கு பூரா ஃபோன் பண்ணி அண்ணே நாடகம் நம்மளுக்கு இல்லையே, நம்ம நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவோம்னு நானும் முழிச்சிட்டு இருக்கேன். நீ தூங்குவோம் தான் பார்த்துருப்ப. அன்பு சகோதரன் ஆனந்தி ஃபோன் பண்ணாப்புல
இந்த மாதிரி நாடகம் வந்து திடீர்னு பேசுனது அப்படின்னது சரி ஆனந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம தான் வளரணும் அப்படின்றதுனால மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காட்சியிலே விசாலாட்சி ஆரந்தா ஒவ்வொரு உரலை ஆதிபராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளை நம்மளுக்கும் கிருபையும் கிடைக்கணும் அப்படின்னா ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இங்கு நடத்தக்கூடிய நாடகம் அல்லவா. ஆடி மாதம் பிறந்து விட்டால் யாருக்கு பெரும்பாலும் வந்து ஒரு திருவிழா அப்படின்னா அம்பாளுக்கு வந்து திருவிழா நிறைய நடக்கும். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய அம்மனுடைய ஆலயத்திலும் கூழு காய்ச்சி ஊற்றுவாங்கல்ல. அது ஏன் ஊற்றுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்புறம் பேசிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மகமையை வணங்கிடுவோமானே உனக்கு தெரியாத பாடலா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுனே. உங்களை வச்சுதான் நாங்க மாயி மகமாய் மணிமந்திர சேகரி ஆயி உமையானவளை ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்ன மாணி கடுகு வர வேணுமடி அடி முத்தே முத்தே மாறி இந்த சித்தே ஏனடி அடி முத்தாளம் தேவி சந்த முத்தாயனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்தே ஏனடி அடி முத்தாளம் தேவி சந்த முத்தாயனடி அஞ்சு குளக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமண வந்தாரை காத்தி நிற்கும் தேவி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்தி ஏனடி அடி முத்தாளம் தேவி சந்த முத்தாயனடி வெள்ளி மழை நாயகி வேல்வெளிக்கு தாயகி புரத ஏறி வந்து வினையை தீர்க்கணும் நாயகன் தங்கச்சி நள்ளமுத்து மாறியே தங்கரத ஏறி வந்து தாயே காக்கணும் என் பம்பை தத்தான் கேட்கலையோ கருமாரியே இந்த பாடகம் ஒரு சிக்கலையோ பூமாரியே உள் மாளிகையில் மணக்கதவும் திறக்க வேளையா அடி முத்து முத்து மாறி இந்த சித்தி ஏனடி அடி முத்தாளம் மண்ணே சந்த முத்தாயனடி வெப்பிடையில் உடையடி வைகையாறு சடையடி சாம்புராணி வாசத்தோடு சங்கரி மாறனோ அருந்தழலாகி ஆயிரங்கள் நாயகி இந்த கண்ணி மோகினி வந்து முத்தையடிகள் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையோ இந்த மாளன் மடு மாட்டை பார்க்க கண்ணில்லையோ உம்மாலயத்து ஆலயத்து வாசமில்லையோ அடி முத்து முத்து மாறி சித்தி நடி இப்படி அம்பாளை வணங்கி விட்டாலும் அவளை எதற்காக வணங்குறோம் அப்படின்னா எந்த ஒரு ஜீவனுமே எழுந்து வந்து நடமாடணும் அப்படின்னா சக்தி இருந்தால்தான் செயல்பட முடியும். இல்லைன்னா அண்ணா மாறி என்ன சிவனேன்னு இருந்துருவோம். அத சொல்லுங்க. அப்படின்றதுனால தான் அந்த அம்பாளை வணங்கி எதற்காக வந்திருக்க அப்படின்னு எழுத்து சொல்லணும்ல. விரசீர் விற்பன் சிலமணி காடவ குறவர்
குற்றவர் எயினர் புள்ளர் கணக்க நடார் என்னும் 8 வகை இணைத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்துறது போல் முன்னோர்கள் வழிநிலை நானும் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல் தவறாது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானிட்ட வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் இவ்விடத்திற்கு வந்திருக்கேன். எதற்காக வந்தேன் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க இந்த உலகத்துல மந்திரம் என்ன பொறுத்தளவில் இல்லை. தந்தையினுடைய சொல்லையும் தாயினுடைய பாசத்தின் வளர்ந்தால் எதிர்காலம் என்பது சிறப்பாக எந்த ஒரு குழந்தைக்கும் அமையும் அப்படின்றத போல அவங்க சொல்லையெல்லாம் கேட்டு எதுக்கு வந்தேன் தெரியுமா? காவல் பணி செய்வதற்காக. காவலா? ஆமா, 7 பேர் தண்டச்சோரா தின்னுபிட்டு இருக்காங்களே. என்ன 4 பேரையும் இப்படி வைய கூடாது. தண்டச்சோரா நாங்க தின்னுக்கிட்டுறேன். உங்களை சொல்லுவாடானே. 7 பேர் இருந்து எதுக்குப்பா என்னைய வந்து காவலுக்கு போக சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். கடன் பெட்டான் நெஞ்சமுள்ள கலைஞனான் இலங்கை வேந்தன்னு எங்க அப்பா வந்து நேர்த்தி கடன் வச்சிருக்கிறார். நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா பிள்ளைகள் வந்து பெற்றவர்கள் கடனை அடைக்கிறது நியாயம். அதுக்காக கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் பெற்றவங்க கடனை வச்சுப்புட்டு என் பிள்ளைங்க அடைக்கட்டும்னா அது நியாயமா? நிறைய விஷயங்கள் நம்ம நாடகக்காரர்கள் நடந்திருக்கு. அந்த கடன் கிடையாது, தெய்வத்துடன் பட்ட கடனை. இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு நாளும் அடைக்க முடியாத ஒரு கடன் இருக்கு. என்ன கடன் தெரியுமா? அதான் பித்ரு கடன் அப்படின்றது. தன் மூதாதையர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பித்ரு கடன். அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை என்று நம்ம மூதாதையர்களுக்கு வந்து நம்ம பித்ரு கடன் செலுத்தினா, ஆமாம், நம்ம மூதாதையர் என்ன பண்ணுவாங்களாம், நேரடியாக தெய்வங்கள்கிட்ட போய் என் குடும்பம் நல்ல விதமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் செய்த பாவமெல்லாம் போய் புண்ணியம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய ஒரு ஆத்மா யாருன்னா நம்ம முன்னோர்கள் தானே. அதற்காகத்தான் இறந்தவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்பாளுக்கு தர்ப்பணம் கொடுத்தியா கொடுக்கலையா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி நீ கொடுத்தது வேறு தெரியலையே. ஆடி எல்லாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல வந்து காவல் பணி எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். சொல்லிடுவானே, அண்ணனை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன நீ கண்டுபிடிக்கவே முடியாதனால சுத்திக்கிட்டே தெரியும் முன்னாடி. சரி, ரொம்ப அப்படியா? நம்ம அவரு வாத்தியார் பிள்ளை, வாத்தியார் பிள்ளை தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயும். இந்த புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? என்னன்னு சரந்தாங்கள இப்படியே சொல்லி சொல்லி மயக்கம் போட வச்சுட்டாங்க. 7 மணி முடிய நடந்து எப்படியெல்லாம் இருந்துட்டாலும் எப்படியெல்லாம் காவல் பணி செய்ய போறேன் அப்படின்னா வசந்தத்துல வைதீகி காத்திருந்து பாரி காத்திருப்போம். வசந்தத்தில் காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் வடவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ.
நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படியெல்லாம் காவல் காத்தா தான் நல்லா இருக்கு. நல்ல அமைதியான முறையில் அற்புதமா நாடகத்தை நடத்தியே தீரணும்னு சொல்லி நேற்றைக்கும் அப்படிதான். உண்மையிலே மக்கள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு இருந்துட்டாலும் இந்த இடத்துல நம்ம மட்டும் காவல் பண்ணி செய்தா நல்லா இருக்குமா? அப்பதான் எங்க அப்பாட்ட கேட்டி நம்பி தலைவன்ட்ட, அப்பா நம்ம மட்டும் காவலுக்கு போனோம்னு சொல்றீங்களே, யாராவது துணைக்கு வர்றாங்களா இல்லை வினைக்கு ஆள் வருதா அப்படின்னு. தங்கச்சியை பொறுத்தளவில் வினைக்கு ஒருத்தலும் இல்லை. அப்படியே வினைக்கு வந்தாலும் துணையாக மாற்றக்கூடிய திறமைகளோட நீ காவல் பண்ணி செய்யுமா அப்படின்னாரு. வரக்கூடிய பறவைகளை எல்லாம் எப்படிப்பா விரட்டுறது அப்படின்னு கேட்டேன். பறவையை விரட்டணும்னா அண்ணே மாரிமுத்தண்ணே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன பிள்ளைல உங்களை ஒரு தானியத்தை விரித்து காவலுக்கு வைக்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் நானும் கேட்டேன். ஒரு கல்லெடுத்து எறியலாமா அப்படின்னு கேட்டேன். கல்லெடுத்து எரிஞ்சா பறவைகளுக்கு காயப்பட்டுரும், அப்படியெல்லாம் விரட்டக்கூடாதுமா அப்படின்னாரு. சரி கல்லால் விரட்டலைன்னா பெரிய கம்பை வச்சு மண்டையை உடைக்கணும், உங்க மண்டைகளே அப்படின்னு கேட்டு கம்பை வைத்தும் விரட்டக்கூடாது. அப்படி எப்படி விரட்டணும் அப்படின்னா ஆளோளம் சோ என்ற கானத்தால முருகனுக்கே உரிய பிரணவ மந்திர பொருளை கொண்டு உச்சரித்து விரட்டணும் அப்படின்னாரு. காணம்னா என்னப்பா எப்போ பார்த்தாலும் காணலைன்னுக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன். காணம்னா எனக்கு தெரியாதுல்ல, காணம் என்றால் பாடல் அப்படின்னு சொன்னார். ஆமாம், உங்களுக்கு சங்கீதம் படிச்சிருக்கீங்க, எனக்கு என்ன தெரியும்? நம்மெல்லாம் செவிவெளி செய்தி தான், ஒன்றும் தெரியாது. இந்த பாட்டு என்ன ராகம்னு கூட தெரியாது. அந்த மாதிரி காணத்தால விரட்டணும்னா பாட்டு நல்லா இல்லைன்னா ஒருவேளை பறவையெல்லாம் பறந்து ஓடி போயிடும். அந்த பாட்டால எப்படியாவது பறவைகளை தக்க வைத்து விடிய காலம் வெற்றிகரமாக அறுவடையை முடிச்சுவாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். என் மனசுல ஆசை நிறையா இருக்கு. ஆசை இல்லாதவன் மனிதனே இந்த உலகத்துல இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு முதல் காரணம் ஆசைதானா. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றக்காக அதற்காகத்தான் மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. கிளைக்கு கிளை எப்படி வந்து தாவிகின்றதோ மனசாகப்பட்டது, அதே மாதிரி தான் குரங்க போல தாவிக்கிட்டே தெரியுமா. ஒரு நிலையில இருந்து எப்படி காவல் பணி செய்யலாம், எப்படி இன்னைக்கு செய்யலாம், எப்படி பண்ணாலும் பரவாயில்லைன்றீங்க. மனசு புதுசா ரொம்ப நாளாச்சு, முட்டு விட்ட முள்ளக்கடியா சொல்லிடுவாங்க. முட்டு விட்டு முள்ளக்கடி மச்சம் தொட்ட மஞ்ச கிளி, முட்டு விட்டு முள்ளக்கடி மச்சம் தொட்ட மஞ்ச கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிற்கிறது. இந்த அள்ளி தண்ணி என்ன கண்டு தண்ணிக்குள்ள விக்கிடிக்குது. ஒளி பொண்ணை நான் இருக்க சமந்து உனக்கு அந்த நாள நெஞ்சில் வச்சு எண்ணி சொல்லு கணக்கு. முட்டு விட்ட முள்ளை
எப்படி காவல் பணி செய்யணும்னா அப்படி செய்யணும். அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா இன்னைக்கு எங்க அண்ணன் வர்றாரா தோழிய வர்றாங்களா? என்ன நிலைமைன்னு தெரியலையே. அவங்க காட்டுல வந்து பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னமா தெரியல. எங்க ஆனந்த சந்திச்சும் ரொம்ப காலமாகுது. ஆமா ஆமா. சந்திப்பு என்பது சிறப்பாக இருக்கணும். ஏன்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம்னு ரொம்ப பேர் வாழ்ந்துக்கிட்டு தெரியுறாங்கனே. அப்படியெல்லாம் ஒரு நாளும் வாழவே கூடாது. கோடுபட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையுமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற காலத்தை நேரத்தையும் அனுசரித்து காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்குக்கு ஒப்பு அப்படின்னு சொல்லி எங்க பழனி அப்பு சொல்லி இருக்கிறாரு. ஒரு குட்டையில் ஊர்ன மட்டைகள் வரட்டும், எப்படிப்பட்டவர்னு பார்ப்பான். 1000 பேர் போய் மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர்கிட்ட படிக்கலாம். ஆனா வெல்லக்கூடிய தன்மை ஒருத்தர் தானே சிறந்தவன் அப்படின்றாங்க. இன்னொருத்தருக்கு இருக்கு வந்திருக்காரு. வேற இன்னொருத்தர் இருக்காரு. உங்களுக்கு எதிரினா இன்னொருத்தர் வந்திருக்காரு. வரட்டும். எதிரியா? எதிரி இருக்கிற இடத்துல தான் குடி இருக்கணும். துரோகி இருக்கிற இடத்துல குடி இருக்க கூடாது. எதிரிதான் அடுத்தபடி எப்படி மேல செல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். அதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு கூட இருந்து குழி பறிக்கிறவன் அப்படின்னுவாங்கல்ல. எதிரியாக இருந்தா தானே சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு கீதத்தோட சிந்து நதிக்கரை ஓரத்துல சிறப்பா காவலை பண்ணிட்டு சிந்து நதிக்கரை ஓரம் தண்ணி
மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவர் தீயவராவரும் அள்ளி அள்ளி வளர்ப்பினிலே வளர்ப்பதிலே இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் ஆராராரு இன்று தாலாட்ட இன்று யார் யாரு வந்து பாராட்ட மாலை சோடனா வெளியிலே கோபமோ நீந்துகின்ற வெள்ளிலா சிறுதனதி கரி ஊரும் எழுதல் தேவி பாடினார் நன்றி நன்றி. இப்படியே பாடிக்கிட்டு இருந்தோம்னா விடிஞ்சு போயிடும், கச்சேரி மாதிரி ஆயிரும். தோழிகள்லாம் வரட்டும், சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போகும். வண்ண நிலவி வைகை நதி சொல்லிவிடவா எந்தன் கதையே ஏட்டில் இல்லாது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எழுதல் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே அரசாண்ட காடி அம்மாடி அதுதான் பொல்லாததி மாநிலை உண்மை இல்லாதது கல்யாண மாலைதான் தாழ் போடி சந்தோஷ ஊழலில் சேர்ந்தாரே ஆயுள் சீங்க கூடி பழைய வாழ்க்கை வாழே
காதல் கதையே ஏட்டில் கதைதான் யாரும் சொல்லாதது நிலைதான். தாழ் போன போக்கில் போகாது சீங்கம் மாள் போட்ட கோட்டை தாண்டாது இல்றும் தீர்மானம் நெஞ்சம் நம்பாதது